வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. வேல்ஸ் வீட்டில் அரசி குளிச்சுட்டு வெளியே வர குமரவேல் கொஞ்சம் தைரியமாக மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஏதோ நேற்று நைட்டு இந்த கத்தியை வச்சு என்னை பயமுறுத்திட்டு இருந்த சொருகிடுவேன்னு சொருகு 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 பார்க்கலாம் அப்படின்னு காமெடி பண்ணுறவர் கார்ல இருந்து இறங்கின உடனே அப்படியே உன் அப்பா கிட்ட ஓடி இருக்க வேண்டியது தானே. எதுக்கடி எங்க வீட்டுல வந்து இருக்கிற? என்ன பழி வாங்கவா? உன்னாலெல்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நான் நினைச்சேன்னு வையேன், உன்னை என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். உன்னை உன் குடும்பத்தை மொத்தமா என்னால பழி வாங்க முடியும். வேணும்னா ஒரு சாம்பிள் காட்டவா? நான் உன்னை ஓங்கி அரைவனா? எப்படி ஓங்கி அரைவனா? நீ அலறிக்கிட்டே போய் கீழே விழுவியா? நீ அலற சத்தம் கேட்டு உன் குடும்பமே அலறுமா? என்ன சொல்ற அப்படின்னு குமரவேல் கேட்க, அதுவரெல்லாம் அவரையே பார்த்துட்டு நிக்கிற அரசி. ஆனா நான் அலற சத்தம் என் வீட்டுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு கேட்கும். உங்க வீட்டு ஆளுங்களுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அது பரவாயில்லையான அரசு கேட்க, ஏய் அது ஏன் கவலை. ஆனா ஒரே அடியில உன் மொத்த குடும்பத்தையும் அலற விட போறேன். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியான்னு சொல்லிக்கிட்டு அறைய போக அரசி கொஞ்சம் நகர்ந்துக்க காத்துல தான் அவரோட கையை வீசுது. அட மிஸ் ஆகுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே லெஃப்ட் ஹேண்டால வீச அப்பவும் அரசி குனிஞ்சுக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையை தூக்கி முஷ்டியெல்லாம் பிடிச்சி அரசிய குத்த போக அரசி அப்படியே லைட்டா லெஃப்ட்ல நகர்ந்துக்க அங்க இருக்க மரத்துல மோதி கையை பலமா அடிபட்டுடுது. ஐயோ ஐயோன்னு குதிக்கிறாரு. இப்ப அவர் வழியில அலறிக்கிட்டு இருக்க அரசி ஜாலியா வர்ற சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ அம்மான்னு அவர் அலறிட்டு இருக்க அலறல் சத்தம் கேட்டு, டேய் குமார் என்னடா ஆச்சு அப்படின்னு மாறி வர்ற சத்தம் கேக்குது. உடனே அரசி பக்கத்துல ஓடி போய், ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு ரொம்ப பாசமா கேக்குற மாதிரி கேட்க, டேய் எதுக்குடா கத்துற? என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாட்டியும் வர்றாங்க. அப்பத்தா இல்ல அப்பத்தா கையி அப்படின்னு வழியில துடிச்சிட்டு இருக்காரு குமரவேல். கையா? கைக்கு என்னாச்சுன்னு மாறி கேக்குறாங்க. இல்ல கையின்னு வழியில கைய பிடிச்சிட்டு நிக்க, என்னம்மா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மாச்சி அவங்க கீழே விழுந்துட்டாக அப்படின்னு அரசி சொல்ல, என்னடா சொல்றா இவங்கிற மாதிரி மாரியும் பாட்டியும் பாக்குறாங்க. என்ன கீழே விழுந்துட்டானா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா அப்படின்னு அரசி சொல்ல, கீழே விழுந்தவன் எதுக்கு கைய பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கான்? கீழே விழுந்தா கைய அடிபடும் அப்படின்னு மாறி கேட்க, அது ஒரு மாதிரி ஆங்கிள் கீழே விழுந்துட்டாக, அதுல அப்படியே கை மடங்கி அடிபட்டுடுச்சு அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேராலையும் நம்ப முடியல. எப்படி கீழே விழுந்தா அப்படின்னு மாறி கேட்க, கீழே ஒரு துணி கிடந்துச்சு, அதுல பார்க்காம காலை வச்சு வழுக்கிட்டு போய் கீழே விழுந்துட்டாக அப்படின்னு அரசி சொல்ல, நம்பாம அங்கேயும் இங்கேயும் பாக்குற மாதிரி கீழே துணியெல்லாம் ஒன்றும் கிடக்கலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஐயோ பாவம் கை வலிக்குதுன்னு துடிச்சிட்டு இருக்காக, என்னன்னு பாருங்க அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க. ஏய் எலும்பு கிளம்பு ஏதாவது உடஞ்சிருச்சா? டேய் ஆஸ்பத்திரிக்கு வேணா போறியாடா அப்படின்னு பாட்டி அக்கறையா கேட்க, ஆஸ்பத்திரியும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு வழியில துடிச்சுக்கிட்டே கத்துறாரு குமரவேல். டேய் நீ கீழே விழுந்துட்டு எதுக்கிட்ட அப்பத்தா கிட்ட கோவப்படுற அப்படின்னு மாறியும் மிரட்ட, பேசாம போயிடுங்க சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு மாறி கேட்க, எங்க உண்மையை தான் சொல்லி பாரு அப்படிங்கிற மாதிரி அரசி பார்க்க வழியில கையை இப்படி அப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு குமரவேலே அங்கிருந்து போயிடுறாரு. என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு மாறி கேட்க, என் முன்னாடி கீழே விழுந்ததுல கொஞ்சம் அவமானமா போச்சு அவங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்லத்த நான் பாத்துக்கிறேன்னு அரசி சொல்ல, மாரியோட முகம் தெளியவே இல்லை. ஆனா பாட்டி சந்தோஷமா சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பக்கம் பாக்குறாங்க. ரெண்டு கட்டிலும் பிரிஞ்சு கிடக்கு. என்னம்மா கட்டில தனித்தனியா பிரிச்சு போட்டு வச்சிருக்கு அப்படின்னு பாட்டி கேட்க, அரசிக்கு அச்சச்சோ மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டோமே அப்படின்னு தோணுது. அதானே ஏன் தனித்தனியா போட்டிருக்கீங்க அப்படின்னு மாறி கேட்க, அது உங்க பையன் கொரட்ட சத்தம் தாங்க முடியல, மேல ஹெலிகாப்டர் போற மாதிரி சத்தமா கொரட்ட விடுறாரு, அதான் கட்டில பிரிச்சு போட்டேன் அப்படின்னு அரசி சொல்ல, கொஞ்சம் வெக்கமா சிரிக்கிற மாதிரி, ஏன் புருஷனும் தான் கொரட்ட விடுறாரு, ஆனா இந்த யோசனை எனக்கு வராம போயிருச்சே அப்படின்னு சொல்ல, அடி கூறு கெட்டவளே, உன் புருஷன் மட்டும் இல்ல உன் மாமனாரும் அப்படிதான் சத்தமா கொரட்ட விடுவாரு, கொரட்ட இந்த குடும்பத்தோட சொத்து போல இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, கொஞ்சம் வெக்கமா சிரிக்கிற மாதிரி நிக்கிறாங்க அரசி. அதுக்காக தினமும் புருஷன் பொண்டாட்டி இப்படி தனித்தனியா தூங்குறது நல்லா இல்லல்ல, அதையும் கொஞ்சம் பாத்துக்க கண்ணு அப்படின்னு பாட்டி கொஞ்சம் வெக்கமும் சிரிப்புமா சொல்ல, சரி அம்மாச்சி அப்படின்னு அரசி தலையாட்ட, சரி அவனை என்னன்னு போய் பாருங்கிறாங்க பாட்டி. அரசி கீழே இறங்கி போயிட அங்கேயே மண்டை சுரிஞ்சிட்டு நிக்கிற மாறிக்கிட்ட, என்னடி
உன் பையன் இப்படி புல்தடிக்கு பயில்வானா இருக்கான் ஆ அப்படின்னு பாட்டி கேட்க, அப்பனை போல புள்ள வேற என்னத்த சொல்ல அப்படின்னு மாறி கேட்டுட்டு இருக்காங்க. அரசி குமரவேல் கைய பிடிச்சிட்டு உன்னு நீவிட்டு இருக்க இடத்துக்கு வர்றாங்க. குமரவேல் அவரோட வழியிலையும் கையிலையும் கவனமா இருக்க அரசி தன்னோட இருப்பை உணர்த்துறதுக்காக தொண்டையை செருமுறாங்க. குமரவேலுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு. என்னமோ என்னைய அலற விடுவேன்னு சொன்னீங்க, கடைசியில யார் அலர்னது அப்படின்னு கேட்க, மறுபடியும் குமரவேல் கைய ஓங்க அசால்ட்டா அதை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அரசி. இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கிட்டா உனக்கு நல்லது, இல்லன்னு வச்சுக்கோ அப்படின்னு அரசி மிரட்டிட்டு இருக்க. ஏன்னு குமரவேல் கத்திக்கிட்டு இருக்க, அங்க பழனி வந்து நிக்கிறாரு. ச்சே அப்படின்னு கைய பிடிச்சிட்டு குமரவேல் அங்கிருந்து போயிடுறாரு. மாமா அப்படின்னு அரசி கூப்பிட அவரு முகத்தை திருப்பிக்கிறாரு. அவரோட கைய பிடிச்சி, மாமா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க மாமா, அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, இன்னொரு கையால அரசியோட கையை எடுத்து விட்டுட்டு தன்னோட கையை எடுத்துக்கிறாரு பழனி. உசுரோட தான் இருக்காங்க, அது போதாதா உனக்கு அப்படின்னு பழனி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல, மாமா நான் பண்ணினதெல்லாம் தப்பு தான் மாமா, ஆனா எனக்கான காரணம் இருக்குங்கிறாங்க அரசி. உன் காரணம் என்னவா இருந்தாலும் அதை என்னால ஒத்துக்கவே முடியாது அரசி. உன்னை தேடி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன், உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா மீனா சொன்னுச்சுன்னு தான் நான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு பழனி சொல்ல, அண்ணி என்ன சொன்னாங்கங்கிறாங்க அரசி. மீனாவுக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, உன்னைய கோவிலுக்கு அழைச்சிட்டு வர சொன்னுச்சு அப்படின்னு பழனி சொல்ல, அரசி குமரவேல் கூட வண்டியில வந்து கோவில்ல இறங்குறாங்க. இறங்குன அரசி, அரை மணி நேரமா நாம வண்டியில வந்தோம், ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க பேசவே இல்லை அப்படின்னு கேட்க, பேச பிடிக்காதவங்க கிட்ட என்ன பேச முடியும் அப்படின்னு பழனிவேல் கேட்க, மாமா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கமா வர்றாங்க அரசி. முழிச்சிட்டு இருக்கும் போதே தலையில கல்லை தூக்கி போட்டுட்ட, சாகிற வரைக்கும் நீ பண்ணின துரோகத்தை யாராலையும் மறக்கவே முடியாது, போ உன் அண்ணிங்க 2 பேரும் உள்ளதான் இருக்காங்க, போய் பேசு போ அப்படின்னு அரசியை திரும்பி கூட பார்க்காம சொல்லிக்கிட்டு இருக்காரு பழனிவேல். கண்ணை தொடச்சிட்டு அரசி கோவிலுக்குள்ளார வர மீனாவும் ராஜியும் பார்த்துடுறாங்க. அரசி சுத்தி முத்தி பாக்குறாங்க எங்கன்னு. அவங்களும் இவங்கள பார்த்துட்டு பக்கத்துல வர, அரசி எப்படி இருக்க அரசி, எப்படி இருக்க அரசி, நல்லா இருக்கியா அப்படின்னு ராஜு ரொம்ப பரிதவிப்போட கேட்க, அப்படின்னு தலையாட்டுற அரசி மீனாவை பாக்குறாங்க. மீனா கோவத்துல கொஞ்சம் வேற பக்கம் பார்த்துட்டு நிக்கிறாங்க. நீ வருவியோ வரமாட்டியோ, உன்னை விடுவாங்களோ விடமாட்டாங்களோன்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ராஜு சொல்ல, மீனா இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. 3 பேரும் கோவில் முன்னாடி உட்கார்றாங்க. அக்கா பேசணும்னு வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம இருந்தா எப்படி அப்படின்னு ராஜு கேட்க, மீனா அரசியை பாக்குறாங்க, அரசி மீனாவை பாக்குறாங்க. திட்ட போறீங்களா அண்ணி, என் கல்யாண பிரச்சனையில என் அண்ணன்களை விட எனக்கு அதிகமா ஆறுதல் சொன்னதும் தைரியம் கொடுத்ததும் எல்லாமே நீங்க மட்டும்தான். என்னைய திட்டுறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு, என்ன தாராளமா திட்டலான்னு அரசி சொல்ல, உன்னை திட்டுறதுக்காகலாம் வர சொல்லல, உன்னைய பாக்குறவர்களும் நிறைய பேசணும் நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளவு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, என்ன கேள்வி அண்ணிங்கிறாங்க அரசி. இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா அப்படின்னு அரசி கேட்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நீயும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கிறத என்னால நம்பவே முடியல அரசிமா அப்படின்னு மீனா சொல்ல, கல்யாணம் அது அப்படியே நடந்துருச்சு அண்ணி அப்படின்னு அரசி சொல்லிட்டு தலைய குனிஞ்சுக்க, ஏன் அரசி நீ நல்லா இருக்கியா, என் அப்பத்தா அம்மா சித்தி எல்லாரும் உன்னைய கண்டிப்பா நல்லா தான் பாத்துக்குவாங்க, உன்னைய தலையில வச்சு தாங்குவாங்க, ஆனா என் அண்ணன் ஒரு குரங்காச்சே, அவன் உன்னைய நல்லா நல்லா பாத்துக்கிறானா அப்படின்னு ராஜு கேட்க, அரசி அமைதியா இருக்காங்க. குமார் விஷயத்துல நீ ஒரு முடிவு எடுத்த, அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட, அதுக்கப்புறம் எல்லா அடியையும் நிதானமா தானே எடுத்து வச்ச, எல்லாமே சரியா நடக்குதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது கல்யாணத்துக்கு முந்தின நாள் நீ அவன் கூட கிளம்பி போயிட்ட, எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே அரசி, ஏன் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அதுவும் கல்யாணம் முடிஞ்சிட்டு வந்து மாமா கிட்ட நீ அப்படி பேசுறிய அரசி, ஏன் அந்த அளவுக்கு உன் மனசுல என் அண்ணன் இருக்கானா, இல்ல இப்படியெல்லாம் பேசுன்னு அவன் சொல்லி கொடுத்தானா அப்படின்னு ராஜு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்படுவேன்னு சத்தியம் பண்ணினியேம்மா, இத்தனை ஆனதுக்கு அப்புறமும் நீ குமார கல்யாணம் பண்ணியிருக்கம்மா, எனக்கு சரியா படல, எங்கேயோ தப்பா இருக்கு அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க. நான் இல்லாம வாழவே முடியாதுன்னு அவர் சொன்னாரு, என்னாலையும் அவர் இல்லாமன்னு அரசி சொல்லிட்டு இருக்க. ஐயோ இதே கதை தான் நான் மறுபடியும்ன்ற மாதிரி சலிச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க மீனா.
இல்ல அரசி, இது பொய். நீ சொல்றது முழுக்க முழுக்க பொய். வேற என்னமோ நடந்திருக்கு, அதனால மட்டும்தான் நீ அவன் கூட போயிருக்க அப்படின்னு ராஜு சொல்ல அரசிக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவன் உன்னை மிரட்டுனானா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க 2 பேரும் வீட்டு வாசல்ல வந்து இறங்குனீங்க. எங்களுக்கு அம்புட்டு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன் எங்க அளவுக்கு அவனுமே அதிர்ச்சி ஆனான் அப்படின்னு ராஜு சொல்ல ஆமான்னு தலையாட்டிட்டு இருந்த மீனா திடீர்னு அதிர்ந்து போய் என்ன ராஜி சொல்றேன்னு கேக்குறாங்க. ஆமாக்கா, இந்த கல்யாணம் நடந்தது என்னமோ அவனுக்கே தெரியாத மாதிரி அதிர்ச்சியா பார்த்தான் அப்படின்னு ராஜு சொல்ல மீனா யோசனையா பாக்குறாங்க. ஐயோ, அண்ணி இதை கவனிச்சுட்டாங்களான்னு அரசியும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரி கவலையாவும் குழப்பமாவும் இருக்கு. என்னதான் அரசி நடந்துச்சுன்னு ராஜு கேட்க, அரசிமா குமார் உங்ககிட்ட தப்பா எதுவும் நடந்துகிட்டானா அப்படின்னு மீனா கேட்க, இல்ல அண்ணி அப்படின்னு அரசி தலையாட்டுறாங்க. அப்புறம் என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு ராஜு கேக்குறாங்க. நிறைய நடந்துச்சு அண்ணி, நீங்க நினைக்காதது நான் நினைக்காததுன்னு என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்னு அரசி சொல்ல, அப்படிலாம் சொல்லாத, என்னன்னு சொல்லு, கரெக்டா சொல்லு, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு மீனா கேட்க, அரசி அட்லீஸ்ட் இதுக்காவது பதில் சொல்லு, உன் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சா? மாமா கிட்ட நீ சொன்னது எல்லாமே பொய் தானே அப்படின்னு ராஜு கேட்க அரசி அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அரசி வாயை திறந்து பேசு, உன் விருப்பத்தை மீறி ஏதாவது நடந்திருந்தா அதை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு மீனா மிரட்டலா சொல்ல ஆமாங்கிறாங்க ராஜியும். உனக்கு கொஞ்சமாவது எங்க மேல பாசமும் நம்பிக்கையும் இருந்தா உண்மைய சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மிரட்டினான் அவன் உன்னைய அப்படின்னு ராஜு கேட்க, மிரட்டினாரு தான் அண்ணி, ஆனா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இல்ல அப்படின்னு அரசி சொல்ல, பின்ன அப்படிங்கிறாங்க ராஜி. நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லி மிரட்டினாரு அப்படின்னு அரசி சொல்ல ராஜியும் மீனாவும் பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. என்ன அரசி சொல்றேன்னு ராஜு கேட்க, நானும் அவரும் சேர்ந்து ஒன்னா எடுத்த போட்டோன்னு கொஞ்சம் போட்டோவை எனக்கு அனுப்பி வச்சாரு. ஆனா அந்த போட்டோவில் இருந்தது நானே இல்ல, அந்த போட்டோவை பிரிண்ட் போட்டு ஊர் ஃபுல்லா ஒட்டுவேன்னு சொன்னாரு அப்படின்னு அரசி சொல்ல அதிர்ச்சியில 2 பேரும் ஆடி போறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னாடியும் போய் ஒட்டுவேன்னு சொன்னாரு அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க ராஜிக்கும் மீனாவுக்கும் உலகம் பயங்கரமா நடுங்குது. என்ன நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தையே நிறுத்துவேன்னு சொன்னாரு, அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நான் அவரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு அப்படின்னு அரசி சொல்ல ரொம்பவே அதிர்ந்து போயிருக்கிற 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ராஜு மட்டும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, இவன் மூஞ்சிக்கு இவங்கிட்ட மன்னிப்பு வேற கேட்கணுமா, நீயே இதை எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல, இப்பவே போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்றேன் அப்படின்னு ராஜு வேகமா கூடவே எழுந்திருக்கிற மீனா, ஏய் ராஜி நீ கொஞ்சம் பொறுமையாயிருன்னு கைய பிடிக்கிறாங்க. என்னக்கா பொறுமையா இருக்கணும், 2 வீட்டுக்கு முன்னாடி வச்சு அவனை ஒரு 4 அறை விட்டுட்டு தான் அடுத்த வேலையே அப்படின்னு ராஜு வேகமா போக மறுபடியும் கைய பிடிக்கிற மீனா, ஏய் இவ ஒருத்தி, அவ என்ன சொல்ல வர்றான்னு முழுசா கேளு அப்படின்னு மீனா சொல்ல, அவன் போட்டோவை பிரிண்ட் போட்டு ஒட்டுவேன்னு மிரட்டி இருக்கான், அதுக்கு பயந்து இவ கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படியே அரசிமான்னு மீனா கேக்குறாங்க. அரசி அதுவும் இல்லைன்னு தலையாட்ட, இல்லையா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க ராஜி. என்னதான் ஆச்சு, நடந்ததை சொல்லி எனக்கு தலையே சுத்துது அப்படின்னு மீனா கத்த, நான் அன்னைக்கு அவரை பார்த்து மன்னிப்பு கேட்க தான் போனேன் அப்படின்னு சொல்ற அரசி அதுக்கப்புறம் நடந்ததையும் சொல்றாங்க. ஏய், நான் உனக்கு வச்ச பொறியில நீ சிக்கிட்டடி அப்படின்னு சொல்லி அரசி எல்லாரும் சேர்ந்து கடத்திட்டு போனதையும் அங்க போய் கட்டி போட்டதையும் சொல்றாங்க. அப்போ டக்குன்னு மீனா அரசி கழுத்துல இருக்க மஞ்ச கயிறு எடுத்து, அப்போ இந்த தாலி அப்படின்னு கேட்க, இது நானா கட்டிக்கிட்டது அப்படின்னு அரசி சொல்ல, இதுவரைக்கும் இருந்த அதிர்ச்சியெல்லாம் அதிர்ச்சியே இல்லைங்கிற மாதிரி 2 பேரும் பூகம்பத்துக்கு நடுப்புற சிக்கின மாதிரி அதிர்ந்து போறாங்க. ஐயோன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க ராஜி. அவரு என்ன திரும்ப கூட்டிக்கிட்டு வந்தாரு அப்படிங்கிற அரசி, வேணும்னே குமரவேல் ராத்திரி பூரா எங்கூடவே தான் இருந்தா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, வாழ்ந்தா உன் கூட தான் இருப்பேன்னு என்னென்னமோ சொன்னா அப்படின்னு குமரவேல் அள்ளி விட்டுட்டு இருந்ததையும் சொல்றாங்க அரசி. அப்போ அவங்க பார்வை அங்க முன்னாடி இருக்க தாலிக்கயிறு மேல போக அவங்களே அதை எடுத்து கழுத்துல கட்டிக்கிறதையும் சொல்றாங்க. மீனா அதிர்ந்து போய் கைய வாயில வச்சு முடிக்க, கல்யாணமே பண்ணாம அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கியா நீ அப்படின்னு ராஜு கத்த, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க அரசி. முட்டாள்தனமான காரியம் பண்ணிருக்கிற நீ, இதுக்கு பதிலா நடந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, சொன்னா என்ன ஆயிருக்கும், எல்லாரும் என்ன நம்பி இருப்பாங்களா, பிளான் பண்ணபடி கல்யாணம் நடந்திருக்குமா, கல்யாணம் நின்று இருக்கும், நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் கேவலமா பேசி இருப்பாங்க. எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனா நம்ம குடும்பத்துக்கு அது பெரிய விஷயம். இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கவே நடக்காது. அதை நினைச்சு கவலைப்பட்டு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடும், நம்ம மொத்த குடும்பமும் உட்கார்ந்து அழும்.
நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் என்னென்ன கெடுதல் நடக்கணும்னு அந்த குமார் நினைச்சானோ அதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்கும். அவனும் நல்ல ஜாலியா இருந்திருப்பான். பண்ணின தப்புக்கு அவனுக்கு எந்த தண்டனையுமே கிடைச்சிருக்காது அப்படின்னு அரசி கோவமா சொல்ல, அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு உன் வாழ்க்கையை நீ பலி கொடுப்பியாடி அப்படின்னு மீனா கேட்க, அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது அண்ணி. தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா இருக்க கூடாது. பண்ணின தப்புக்கு அவன் அனுபவிக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணினேன் அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க, ரெண்டு பேரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. சரி, நீ தான் தாலியை கட்டிக்கிட்ட, நீயே தாலியை கட்டிக்கிட்டேன்னு குமார் யார்கிட்டயும் சொல்ல மாட்டானா அப்படின்னு மீனா கேட்க, அதுதானே ராஜியும் பாக்குறாங்க. அது எப்படி சொல்லுவான், அவன் ஆம்பளை, அவன் சொன்னா அவனுக்கு தானே அசிங்கம் அப்படின்னு அரசி சொல்ல, நீ யோசிக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா குமார் லேசுப்பட்டவன் கிடையாது. அவன் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணதான் பாப்பான். உன்னை கஷ்டப்படுத்துவான் அரசிங்கிறாங்க ராஜி. அவனால என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அரசி சொல்ல, அவனுக்கு ஏற்கனவே நம்ம வீட்டு ஆளுங்களை யாரையுமே பிடிக்காது. நான் கதிரை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல அவன் உச்சக்கட்ட கோவத்துல இருக்கான். அதுக்கு பழிவாங்க உன்னையும் ஏதாவது பண்ணுவான் அரசி அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு நம்ம வீட்டு மேல எம்பிட்டு கோவம் இருக்கோ அதை விட 1000 மடங்கு கோவம் அவன் மேல எனக்கு இருக்கு அப்படின்னு கோவத்துல மறுபடியும் அதையே சொல்றாங்க. அரசிமா, இதெல்லாம் தப்பு, வேண்டவே வேண்டாம். நீ உடனே என் கூட வா. இந்த தாலி இருக்குல்ல, இந்த தாலி அவன் மூஞ்சிலேயே விட்டு எறிஞ்சிட்டு வா. இப்ப வா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்குறாங்க மீனா. அவனுக்கான தண்டனைய நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பத்ரகாளி மாதிரி சொல்ல, மீனா அரசிங்கிறாங்க. அரசி, எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கிற, இதனால உன் வாழ்க்கையே போயிடும் அரசி. அதை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு ராஜு கத்துறாங்க. அரசிமா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு மீனா சொல்ல, நான் பண்ணினது ஒரே ஒரு தப்பு தான் அண்ணி. கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவன் என்ன மிரட்டினப்போ உங்ககிட்ட எல்லாம் பேசாததுதான் நான் பண்ணின பெரிய தப்பு. அதை விட பெரிய தப்பு அத்தை கிட்ட பேசினது அப்படின்னு அரசி சொல்ல, ரெண்டு பேரும் புரியாம பாக்குறாங்க. அரசி சுகன்யா கிட்ட பேசினதை சொல்றாங்க. அவன் என்ன பார்க்கணும்னு சொல்றான், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு அரசி சுகன்யாட்ட சொல்ல, மன்னிப்பு கேட்டா விட்டுருவானா, பிரச்சனை பண்ணாம ஒதுங்கிடுவானா அப்படின்னு சுகன்யா கேட்டதையும் தெரியல, அப்படிதான் அவன் சொல்றான்னு அரசி சொல்றதையும், காசா பணமா மன்னிப்பு தானே கேட்டு அரசின்னு சுகன்யா சொன்னதையும், எப்படி அத்தை போக முடியும்னு அரசி கேட்டதையும், அதுக்கு நான் உதவி பண்றேன், கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்னு சுகன்யா சொன்னதுன்னு எல்லாத்தையும் போட்டுடுறாங்க அரசி. ஏற்கனவே சுகன்யா மேல சந்தேகமாவே இருக்கிற மீனா இது தெரிஞ்சதும் அப்படியே அதிர்ச்சியில நொறுங்கி போயிடுறாங்க. அவங்க தான் குமாரை பார்த்துட்டு வான்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பி வச்சாங்க அப்படின்னு அரசி சொல்ல, ஆடு எப்பவுமே வெற்றவனை தான் நம்புங்கிற மாதிரி போயும் அந்த சுகன்யா கிட்டையாடி சொன்ன, அவங்க 80 தடவை உன்னைய பிரச்சனையில மாட்டி விட பார்த்தாங்க. தியேட்டருக்கு போக ஹெல்ப் பண்ணது, அந்த குமரவேலை உன் காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்தது எல்லாமே அவங்க தானே. அப்புறமும் ஏன் அரசி அவங்கள போய் நம்பின அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க, அவங்க போன்ல தான் குமார் அந்த போட்டோவெல்லாம் அனுப்பி வச்சான் அப்படின்னு அரசி சொல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணத்தன்னைக்கு காலையில உன்னைய காணோன்னு குறுக்கா மறுக்கா எல்லா இடத்துக்கும் ஓடினாங்களா அவங்க அப்படின்னு பயங்கர கோவத்தோட கேக்குறாங்க மீனா. அவங்கள யார் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு மீனா கத்த, அண்ணி நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் எதுவும் சொல்லவும் கூடாது அப்படின்னு அரசி சொல்ல, அப்படியெல்லாம் விட முடியாது அரசி, நீ என் கூட வா, நடந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லணும். சுகன்யாவோட முகமூடியும் அந்த குமாரோட முகமூடியையும் எல்லாத்தையும் கிழிச்சு போடணும் அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா சொல்றாங்க. அரசி, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம், குமாரோட நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, வா 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 அரசி அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. வா அரசி, முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு மீனாவும், வா அரசி சொன்னா கேளு வா அப்படின்னு ரெண்டு பேரும் கையை பிடிச்சி அரசியை இழுக்கிறாங்க. அரசி அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அரசி என்ன முடிவெடுக்க போறாங்க, குமரவேல் கூட இருந்து பழிவாங்க போறாங்களா இல்ல குமரவேலை விட்டுட்டு போய் அவனை கேவலப்படுத்த போறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.